நாம் அனைவரும் ஆவியில் ஒன்றுபட்டு அமைதியின் கடவுளை மகிழ்ந்து புகழ்ந்து மாட்சிமைப்படுத்துவோம். அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்றார். மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன. ஆற்றலும் எழிலும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. ஆண்டவர் பெயரை சொல்லி வழிபடுவோம். கடவுளே, உமது பெயரைப் போலவே உமது புகழும் பூவுலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. பாருங்கள், தாழ்பணிந்து கடவுளை வழிபடுவோம். நம்மை உண்டாக்கி ஆண்டவர் முன் முழந்தாளிட்டு இறைவேண்டல் செய்வோம். அமைதியின் ஆளுகையை அருளும் எங்கள் கடவுளே, கலக்கத்தோடிருக்கும் உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் என்ற இயேசு கிறிஸ்துவே, கிறிஸ்துவில் அமைதியை பகிர எங்களுக்கு துணை நிற்கும் தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நன்றி படைக்கிறோம். இத்தூய வழிபாட்டில் இயேசு கிறிஸ்துவில் கடவுளை வழிபடவும் அவர் வார்த்தையால் வழிபடவும் தூய ஆவியரால் வழிபடுத்தல் செய்யவும் நீர் அருள் தாரும் என்று வேண்டி நிற்கிறோம். இவ்வழிபாட்டில் எங்கள் உள்ளத்திலிருந்து புறப்படுகிற எல்லா வார்த்தைகளும் உம் திருமுன் சுகந்த வாசனையாய் ஏறட்டும். இவைகளை கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயராலே பணிவோடு கேட்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். ஆண்டவரது தூய பெயர் மாட்சிமைக்காக
கீர்த்தனையிலே 32வது பாடலை நாம் பாடுவோம். கீர்த்தனை 32வது பாடல். ஆசையாகினேன் கோவே உமக்கானந்த ஸ்தோத்திரம் தேவே என்ற பாடல். சங்கீதம் 85 முறையாக படிப்போம். சங்கீதம் 85. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின்
எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் இரட்சகன் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ண. என்றேக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? ஜனங்கள் உண்மன் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். கர்த்தராகிய தேவன் உள்ளம்போதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிலேற்றிற்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சத்தியம், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். இணைந்து படிப்போம். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். பாவம் மனித தன்மையை கெடுத்து விடுகிறது. எனவே மெய்யான மனித தன்மையை அடைய நாம் பாவத்தினின்று மீட்கப்பட வேண்டும். விடுதலை தருவதற்கு படைப்பு பொருளுக்கு சக்தி இல்லவே இல்லை. அப்புண்ணிய வேலையை கிறிஸ்து இயேசு மட்டுமே செய்ய இயலும் என்ற நம்பிக்கையோடு யாவரும் முழந்தாளிட்டு நாம் இழைத்த தவறுகளுக்காய் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். சூழ்நிலையின் காரணமாக பாவத்தன்மையை பெற்று அவைகளோடு நமது சூழ்நிலைக்கேற்ப நமது பங்கை கூட்டி நமது சூழ்நிலைக்கும் பின் சந்ததிக்கும் பாவ தன்மைகளை கடத்துவது பரிதாபம். பாவம் தனது வேரிலேயே பொய், வஞ்சனை ஆகியவற்றின் அம்சத்தினை கொண்டுள்ளது. இந்த அம்சம் சுய நலத்தினால் செயற்படுத்தப்பட்டு தூண்டப்படுமாயின் மனித உறவுகள் யாவையும் பாதித்து தீட்டுப்படுத்துவது நிச்சயம். நம் நிலைப்பாட்டினை இந்நேரத்திலே உணர்வோமா? பகை, பொறாமை, ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம் பட்டயம் எடுத்து கலங்க வைப்பது, தள்ளுண்டவர்கள், தீங்கு அனுபவிப்பவர்கள்
இவர்களை அரவணைக்காமல் கிறிஸ்துவின் அமைதியை பகிராமல் இருப்பது உண்மையுள்ளவைகள், ஒழுக்கமுள்ளவைகள், நீதியுள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், இவைகளுக்கு புறம்பானவைகளோடு ஒவ்வது பாவம் அல்லவா? உண்மை நிலைகளுக்கு புறம்பானவைகளோடு உறவுகளை வைத்துக் கொள்வது, அவைகளோடு ஒவ்வது பாவம் என்பதை இந்நேரத்திலே உணர்வோம். உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அதில் சுகமே இல்லை. அது ஆறாத காயமும் வீக்கமும் ஈரப்புண்ணுமாய் உள்ளது. இந்த பாவம் என்னும் நோய் நமது தன்மையில் ஆழமாய் பாய்ந்திருக்கிறதா? ஆத்மாவில் அமைதியை இழக்க செய்கின்ற, நமது தன்மையில் ஆழமாய் பாய்ந்து செல்லுகின்ற இந்த பாவத்தன்மைகளை இந்த நேரத்திலே உணர்ந்து விட்டுவிடுவதற்கு தூய ஆவியரின் துணையை கிறிஸ்துவில் நாடுவோம். சில வினாடிகள் அமைதியாக இருந்து, அப்பா, நான் பாவம் செய்தேன், என்னுடைய தன்மைகள் சீர்கட்டிருக்கிறது, என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்போமா? நம்முடைய பாவ அறிக்கைக்கு உதவியாக 445வது ஞானப்பாடலின் 2வது சரணம், அனுப்பல்லவி இவைகளை பாவறிக்கைக்கு உதவியாக அமைதியாக பாடுவோம். உணர்ந்து மன்றாடுகின்ற அனைவருடைய குற்றங்களையும் கடவுள் மன்னித்து புது வாழ்வினை ஆண்டவர் தருவாராக. ஆமீன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இதுகாரும் காத்த கடவுளுக்கு இதயத்தின் அடித்தளத்திலிருந்து ஒவ்வொரு நன்றியறிதல் குறிப்புகளுக்கு பின்னாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். சாவின் கயிறுகள் பிணித்து கொண்டபோது, அங்கலாய்த்து நின்றபோது, என்னை விடுவியும் அப்பா என்று சொல்லி பணிவுடன் கேட்டபோது கடவுள் நம்மை விடுவித்திருக்கிறார் அல்லவா? நன்றி ஆண்டவரே,
நன்றி என்று சொல்லுவோம். நன்றி அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். கிறிஸ்துவில் அமைதியை பகிரும் அமைதியின் கருவிகளாய் செயல்படும் உணர்வினை பெறுகிறவர்களாய் இருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் அல்லவா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். போலி அமைதிகள் உடைக்கப்பட்டு கிறிஸ்துவில் உண்மை அமைதியினை சில சூழல்களில் பகிரும்படிக்கு பரமன் துணை நின்றிருக்கிறார் அல்லவா? நன்றி கடவுளே, நன்றி நன்றி சொல்லுகின்றோம். கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற ஆவியும் ஜீவனாயும் இருக்கிற கடவுளின் வார்த்தைகள் அடங்கிய திருமறைக்காகவும் கடவுள் கிறிஸ்துவில் நமக்கு தந்திருக்கும் எல்லா நல் உறவுகளுக்காகவும் உடைமைகள், வாழ்வாதாரங்கள் அனைத்திற்காகவும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். உணவாகின்ற உயிரினங்கள், காய் கனி வகைகள் மற்றும் எல்லா தானியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். காண்கிற காணக்கூடாத இயற்கையின் எல்லா அனுகூலங்களுக்காகவும் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். எண்ணிலடங்கா நன்மைகளை எங்கள் வாழ்க்கையிலே நித்தமும் நீர் தருகிறீர். எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து விலைமதியாத இரத்தத்தினால் எங்கள் அத்தனை பேரையும் மீட்டு கிறிஸ்துவில் பயணிக்க ஆவியானவர் எப்போதும் துணை செய்து கொண்டிருக்கிறீரே, நன்றி சொல்லுகிறோம். எல்லா நன்றிகளையும் ஒன்று திரட்டி சங்கீதக்காரோடு இணைந்து ஸ்தோத்திர ஜபத்தை பாடல் வாயிலாக பாடி கடவுளை மகிமைப்படுத்துவோம். அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னுடைய உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த இறை வேண்டலை நாம் ஒவ்வொருவரும் இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல
எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். மீண்டுமாக கடவுளின் தூய பெயர் மாட்சிமைக்காக 435வது ஞானப்பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஞானப்பாடல் 435. அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே என்ற பாடல். Amen.
தூய லூக்கா எழுதிய நற்செய்தி 24வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 49வது வசனம் முடிய. தூய லூக்கா எழுதிய நற்செய்தி 24வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 49வது வசனம் முடிய. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறதென்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார் என்பதே. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். அருள் வடிவான கடவுளே, எங்களுக்குரிய நன்மைகளை
காலா காலங்களிலே தருகிறவரே, இவ்வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் ஒவ்வொரு பேரும் ஆவியிலே ஒன்றுபட்டு எங்கள் கடவுளை மகிமைப்படுத்த உதவி செய்து கொண்டிருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேவைகளுக்காக நாங்கள் உம் திருமுகத்தை பார்த்து பணிவோடு நிற்கிறோம். எங்கள் நம்பிக்கைக்குரியவர் நீர் ஒரே ஒருவர். அமைதியற்ற சூழல்கள் இருக்கின்றன. உலகமெங்கும் அமைதியின்மை இருந்து கொண்டிருக்கின்றன. அமைதி பகிரப்படாத நிலைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இரக்கமுள்ள கடவுளே, உம்மால் மட்டும்தான் அமைதி உண்டு. சீடர்களை பார்த்து தானாக முன்வந்து கலக்கத்தோடு இருந்த அவர்களுக்கு அமைதியை கொடுத்தீர். இந்த ஆண்டவர் இன்றும் வாழ்கிறீர். உலகெங்கும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நீர் அமைதியை தாரும் அப்பா, தாரும் ஆண்டவரே என்று தாழ்மையோடு கேட்கின்றோம். அமைதியின் கருவிகளாய் செயல்படுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் எல்லோரும் அமைதியை கிறிஸ்துவில் பகிர்கிறவர்களாய் விளங்கும்படியாய் மீண்டுமாய் எங்களை எங்கள் அப்பாவின் திருக்கரங்களிலே அர்ப்பணித்து பணிவோடுமை பார்த்து நிற்கிறோம். எங்கள் கடவுளே, எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளே, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களுக்காக ஜெபிக்கிறோம். கேரளா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா, பஞ்சாப், குஜராத், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ராஜஸ்தான், பீகார், தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஒடிசா, ஹரியானா, அசாம், ஜார்க்கண்ட், கோவா, மணிப்பூர், ஹிமாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், மேகாலயா, திரிபுரா, மிசோராம் ஆகிய ஒவ்வொரு மாநிலங்களுக்காகவும் இந்த நேரத்தில் நம்முடைய திருமுகத்தை பார்த்து ஜெபிக்கிறோம். இந்த மாநிலங்களின் ஒவ்வொரு முதல்வர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மாநிலங்களில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற பிரைம் மினிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். அமைதியை தருவது உயிருள்ள கடவுள் ஒரே ஒருவர். இந்த நம்பிக்கைக்குள்ளே வந்து கிறிஸ்து அருளுகின்ற அமைதியை தேசமெங்கும் பறைசாற்றுகிறவர்களாக விளங்க அன்பு கடவுள் உதவி செய்ய நம்முடைய சமூகத்தை பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் இரக்கமுள்ள கடவுளே, இந்நாட்களில் இவர்கள் செய்கின்ற சிறந்த சேவைகளுக்காக நன்றி சொல்கிறோம். சேவைகள் ஒவ்வொன்றையும் கடவுள் காண்கிறீர். இந்த தேசத்தின் மக்கள் என்கிற பாரத்தோடு செய்கிற நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு சிறந்த செயல்களுக்காகவும் ஆண்டவரை போற்றுகின்றோம். மேலும் மேலும் கடவுளின் ஞானத்தாலே நிறைந்து இந்த தேசம் எங்கும் ஆண்டவரே இருக்கிற எல்லா மக்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாக விளங்க கடவுளே நீர் அருள்தாரும் என்று ஜெபிக்கிறோம். கோவிட்-19 பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு மாநிலங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கிற மக்களுக்காக, பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக தூய்மை பணியாளர்களுக்காக, சுகாதார துறைக்காக, ஆண்டவரே ஒவ்வொரு தாதியர்களுக்காக, ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக, சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருக்கிற காவல்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளே,
இரக்கமுள்ள கடவுளே, தம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கியருளும். இவர்களும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிற செய்தி எங்கள் உள்ளத்தை உருக்குவதாயிருந்து கொண்டிருக்க, ஆண்டவரே, பாதிக்கப்படுகிற எல்லா மக்களுக்காகவும் வேதனையோடு உம்முடைய சமூகத்தை பார்த்து நாங்கள் வேண்டி நிற்கிறோம். அப்பா, நீர் விடுதலை தாரும் அப்பா, தாரும் என்று சொல்லி தாழ்மையோடு உம்முடைய சமூகத்தை பார்த்து கேட்கிறோம். இரக்கமுள்ள கடவுளே, இந்த தேசத்திலிருந்து முற்றிலுமாய் நோய் அழிக்கப்படும்படிக்கு ஜெபிக்கிறோம். மட்டுமல்ல, எங்கள் சகோதரர்கள், எங்கள் சகோதரிகள், எல்லா நாட்டு மக்களும், அன்பு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியோர் என எல்லா நிலைகளிலும் இருக்கிற எல்லா மக்களோடும் உம்முடைய அருள் இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் சுகம் தாரும். லட்சக்கணக்கான மக்களை இழந்து நிற்கின்ற இந்த உலகம், ஆண்டவரே, இது பயங்கரமான வேதனையினை எங்கள் ஆண்டவருடைய இதயத்திற்கு தந்து கொண்டிருக்க, நாங்களும் சிந்திக்கும் போது உள்ளம் நொறுங்கி போகிறவர்களாயிருக்க, என்றதிலிருந்து ஒரு முழுமையான விடுதலை கிடைக்கும் என்று ஏக்கத்தோடு நாங்கள் நின்று கொண்டிருக்க, எப்பொழுது ஒரு விடிவு வரும் என்று விடியலுக்காய் காத்து நிற்கிறவர்களாய் நின்று கொண்டிருக்க, கருணையுள்ள கடவுளின் சமூகத்தில் இருந்து புறப்படுகின்ற அழிக்கின்ற ஆண்டவரே சக்தி இந்த அந்தகாரத்தை அழித்து போடும்படிக்கு ஜெபிக்கிறோம். அடிப்படையாயிருப்பது பாவம்தான். பாவம்தான், சுயநலம், பொறாமைகள், ஆண்டவரே, போட்டி மனப்பான்மை, பெருமைகள், அகந்தைகள், ஆணவங்கள், இவைகளின் அடிப்படையிலே வந்து கொண்டிருக்கிற காரியங்கள். இயற்கை மாசுபடுகிறதையும் பார்க்கிறோம், பல நோய்கள் உருவாகிறதையும் பார்க்கிறோம். இந்த இயற்கை ஒத்துழைப்பு தராத நிலையில மானுடத்திற்கு வேண்டியவைகளை நேர்மறையாக தராத நிலையில அவைகள் போய்கொண்டிருப்பதற்கு காரணம் பாவம். பாவம்தான் என்பதை உணர்ந்து எல்லா மக்களும் மாற்றம் வருவதற்கு அருள் தாரும். ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். வெவ்வேறு கோணங்களிலே பணி செய்கிற எல்லா மக்களும் கடவுள் தருகின்ற அமைதியை பகிர்கின்றவர்களாயிருக்க, இயேசு கிறிஸ்து ஒருவரே உண்மையான அமைதியை தர இயலும் என்பதை உணர்ந்து இந்த அமைதியை பகிர்ந்து வாழ்வதற்கு அருள் தாரும். அமைதி இருப்பது போன்ற சூழல்கள் அநேக இடங்களில் இருந்து கொண்டிருக்க, அந்த போலி அமைதிகளை நீர் சுட்டி காட்டுகிறீர். இந்த அமைதியை பகைக்க வந்தேன் என்று சொன்ன ஆண்டவரே, போலி அமைதிகள் உம்முடைய ஆற்றலினாலே உடைக்கப்படட்டும், அகற்றப்படட்டும். உண்மையான அமைதி எல்லா திருச்சபைகளிலும், எல்லா குடும்பங்களிலும், எல்லா சமூகத்திலும், தேச அளவிலும், உலகமெங்கும் ஏற்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே, உறைவிடங்கள் இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கிற மக்களுக்காய், உணவில்லாமல் வாடிக்கொண்டிருக்கிற மக்களுக்காய், அடிப்படையான தேவைகள் இல்லாத நிலையிலே பாதிக்கப்பட்டிருப்போருக்காய் பணிவோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆதரவற்றவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய், உரிமைகள் மறுக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் ஒருவரே எப்போதும் உறவு தருகிறீர், உடனிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் மக்கள் என்கிற பாசத்தோடு பார்க்கிற ஆண்டவர் அத்தனை பேரையும் அரவணைத்து உம்முடைய நன்மைகளால் நிறைத்தருளை கேட்கிறோம். உம் சாயலிலே இருக்கிற நாங்கள் உம்மோடு இசைந்து இப்படிப்பட்ட மக்களை பார்க்கவும், அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்யவும் கர்த்தரங்களை தொடர்ந்து பயன்படுத்த தாழ்வணிந்து கேட்கின்றோம். ஆண்டவரே, இந்த குமரி மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த குமரி மாவட்டத்தில் இருக்கிற பிற சமய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு சகோதரர்கள், எங்கள் அன்பு சகோதரிகள், தாய்மார்கள், பெரியவர்கள், பிள்ளைகள் அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒரு குடும்பம் போன்று கிறிஸ்துவிலே நாங்கள் அன்போடு வாழ ஆவியானவர் தொடர்ந்து உதவி செய்ய கேட்கிறோம். இந்த நாட்களிலே சொல்லப்படுகின்ற இறை செய்திகள் எங்களுக்குள் இருக்கின்ற ஐக்கியத்தை இன்னும் வலுப்படுத்துகிறதாய் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஓய்வு நாளிலே சொல்லப்படுகிற எல்லா நற்செய்திகளும் நல்ல தாக்கத்தினை தரட்டும். இந்த மாவட்டத்திலே ஆண்டவரை இருக்கிற எல்லா மக்களும் எழுச்சியினை பெறட்டும். நீதியை ஆண்டவரை நிலைநிறுத்தட்டும். அளவில்லாத சந்தோஷத்தை காணட்டும். ஆண்டவரே, இந்த தேசம் முழுவதிலும் இந்த நீதி, இந்த சமாதானம் பாய்ந்து சென்று இந்த தேசத்தை ஆற்றல் உள்ளதாய் மாற்றட்டும் என்று கேட்கிறோம்.
தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் கேட்கின்ற இறை வார்த்தைகள் எங்களை மேலும் மேலும் ஆற்றல் விடுத்தி உண்மைக்கு நேராய் நடத்தி செல்கிறதாக விளங்க உம்பாதம் பணிந்து கேட்கிறோம். அநேக தேவைகள் இருக்கிறதப்பா, எல்லாவற்றையும் தாரும். இவைகளை அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பணிவோடு கேட்கிறோம் நல்ல தந்தையே, ஆமென். பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தப்படுகின்ற அனைவரையும் ஆண்டவருடைய சமாதானத்தினாலே கர்த்தர் நிரப்புவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். கண்களை மூடுங்கள், மன கண்களை ஏறெடுங்கள், அருகில் நேர்க்கும் இயேசுவை பார்த்து வணங்கி ஜெபியுங்கள். தலை வணங்கி ஜெபியுங்கள். கண்களை மூடுங்கள், மனன் கண்களை ஏறெடுங்கள், அருகில் நேர்க்கும் இயேசுவை பார்த்து வணங்கி ஜெபியுங்கள். தலை வணங்கி ஜெபியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கல்லை போல் உள்ளங்களே கர்த்தர் இளைப்பாற திறந்து வையுங்களே. கல்லை போல் உள்ளங்களே கர்த்தர் இளைப்பாற திறந்து வையுங்களே. இயேசுவின் இனிய வார்த்தைகள் கேட்க காத்திருந்து ஜெபியுங்கள். நித்தம் காத்திருந்து ஜெபியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கைகளை உயர்த்திடுங்கள், அவர் செய்த நன்மைகள் எண்ணிடுங்கள். கைகளை உயர்த்திடுங்கள், அவர் செய்த நன்மைகள் எண்ணிடுங்கள். எண்ணெல்லா குற்றங்கள் மன்னித்து காத்தாரே மனதார ஜெபியுங்கள். அவரை நன்றியுடன் போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அர்ப்பணம் செய்திடுங்கள், உங்கள் தேகமும் உள்ள
அபிஷேகம் பெறவே அழுது ஜெபியுங்கள். அவரை ஆட்கொண்டு ஜெபியுங்கள். கண்களை மூடுங்கள். பன கண்களை ஏறிடுங்கள். உம் அருகில் நிற்கும் இயேசுவை பார்த்து வணங்கி ஜெபியுங்கள். தலை வணங்கி ஜெபியுங்கள். வாழ்வு தருகின்ற ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆற்றல் பெற்றது. வாழ்விலே அமைதியினை தருவதற்கு அது வல்லமை பெற்றது. வல்லமை பெற்ற இந்த வார்த்தைகளை சிந்திப்பதன் மூலம் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை, மகிழ்ச்சியினை அனைவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அருள்தாரும். வார்த்தையினூடாக ஆண்டவர் பேசும்படி மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் பிதாவே. இந்த நாளின் சிந்தனைக்காக, சிந்திப்பதற்காக தரப்பட்டிருக்கின்ற தலையங்கம் அருள்பணி கிறிஸ்துவின் அமைதியை பகிர்தல். அருள்பணி கிறிஸ்துவின் அமைதியை பகிர்தல். அதற்கு உதவியாக தரப்பட்டிருக்கின்ற வசனம் படித்து லூக்கா நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 36வது வசனம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். அமைதி அல்லது சமாதானம் என்பதற்கு தரப்பட்டிருக்கின்ற எபிரேய வார்த்தை ஷாலோம், கிரேக்க வார்த்தை ஐரேனே. இந்த இரண்டு வார்த்தைகளும் அமைதியை குறிக்கின்றது. ஒரு மனிதர் சுகமாக மகிழ்ச்சியுடன் வாழ்வது ஷாலோம். திருமறையிலே நாம் படிக்கும்போது யோசேப்பின் வாழ்வை குறித்து நாம் படித்திருக்கின்றோம். சகோதரர்கள் யோசேப்பை வெறுத்து ஒதுக்குகின்றார்கள். ஆண்டவர் அவரோடு கூட இருந்தபடியினாலே எகிப்து நாட்டிலே உயர்ந்த பதவியிலே ஆண்டவர் அவரை வைத்து ஆசீர்வதிக்கிறார். நாட்டிலே பஞ்சம். சகோதரர்கள் உணவு பொருட்களை வாங்குவதற்காக எகிப்து நாட்டிலே வருகின்றார்கள். அங்கு அவருடைய சகோதரரை பார்த்த நேரத்தில் அவர்களுக்குள்ளாக ஒரு அச்சம், ஒரு பய உணர்வு அவர்கள் வாழ்க்கையிலே வருகின்றது. அதுவரையிலும் இருந்த சமாதானம், மகிழ்ச்சி அவர்கள் வாழ்வை விட்டு அகன்று விடுகின்றது. இதை பார்த்த யோசேப்பு அவர்களிடத்திலே கூறினது ஆதியாகம புஸ்தகம் 43வது அதிகாரம் 23வது வசனத்தில், உங்களுக்கு சமாதானம், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று கூறி அவர்களுடைய பயத்தை அவர்கள் வாழ்வை விட்டு அகற்றி ஒரு சமாதான வார்த்தையினை கூறினதுடன் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளையும் அவர் செய்தார். அப்படி என்றால் பயம், அச்சம் வாழ்க்கையிலே வருகின்ற நேரத்தில் வாழ்வில் இருக்கின்ற சமாதானம் அனைத்தும் முற்றிலுமாக அகன்று விடுகின்றது. எப்பொழுது பயம், அச்சம் வாழ்வை விட்டு அகற்றப்படுகின்றதோ அதன் பின்புதான் சமாதானத்தை வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சீடர்கள் தாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம், இனி எவ்வாறு தங்களுடைய வாழ்வு அமையும் என்கிற ஒரு கலக்கம் அவர்கள் வாழ்விலே வருகின்றது. கலங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சீடர்களுடைய வாழ்வை கண்ட இயேசுநாதர் அவர்களிடத்திலே சென்று உங்களுக்கு சமாதானம் என்று கூறி ஒரு புதிய வாழ்வினை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கின்றார். கலங்கி தவிக்கின்ற மக்கள், கலக்கமுற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு அமைதியின் வாழ்வினை தருகின்றவர் கடவுள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
வாழ்க்கையிலே கலங்கி தவிக்கின்ற வாழ்வின் அனுபவங்கள், அமைதி இழக்கக்கூடிய அநேக நேரங்கள், பல காரியங்கள் வாழ்க்கையிலே வருவது உண்டு. இவற்றின் மத்தியிலே இதிலிருந்து ஒரு விடுதலையினை, சமாதானத்தை, அமைதியின் வாழ்வினை தருகிறவர் ஆண்டவர் என்கிற நம்பிக்கையினை ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் பார்க்கும்போது வேலை இல்லாதது நிமித்தமாக, தொழில்கள் சரியான முறையில் நிறைவேற்றக்கூடாதது நிமித்தமாக, எதிர்பார்த்திருக்கின்ற குடும்பத்தின் திருமண காரியங்கள் சரியாக நிறைவேற்றக்கூடாமல் காணப்படுகின்ற சூழ்நிலைகள், இவை எல்லாவற்றையும் நினைக்கும் போது வாழ்க்கையிலே கலக்கங்கள், இது மட்டுமல்ல நாட்டிலே காணப்படுகின்ற சூழ்நிலைகள், எப்படி வந்தாலும் வாழ்வினை அமைத்துக் கொள்வது என்கிற கலக்கம் வாழ்க்கையிலே வருகின்ற நேரத்தில் அமைதியினை நாம் இழந்து விடுகின்றோம். அமைதியான வாழ்வினை, அமைதியின் வாழ்வினை தருவது ஆண்டவர். அவரால் தான் அனைவர் வாழ்க்கையிலும் சமாதானத்தை, அமைதியான வாழ்வினை தர முடியும். என்றால் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற நேரத்தில் அவர் தருகின்ற சமாதானத்தை வாழ்விலே பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் சமாதானத்தின் காரணம். ஆகவேதான் மேசியாவை குறித்து ஏசாயத்திற்கும் சொல்லுகின்ற நேரத்தில் அவர் சமாதானத்தின் அரசர் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அவர் தருகின்ற சமாதானம் எப்படிப்பட்டது என்றால் நீதியுடன் கூடியது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். படித்த 85வது சங்கீதம் 10வது வசனத்திலே நாம் படித்தோம், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் என்று சங்கீதக்காரன் கூறுகின்றார். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். அப்படி என்றால் நீதியும் சமாதானமும் ஒன்றோடு இணைந்தது, அதை பிரிக்கவே முடியாது. நீதியும் சமாதானமும் ஒன்றோடு இணைந்தது. நீதி நிறைந்த இடத்திலே சமாதானம் இருக்கும். நீதி நிறைந்த வாழ்வு வாழ்கின்றவரிடத்திலே சமாதான வாழ்வு நிறைவாக தங்கி இருக்கும். ஆகவே ஒரு பாடல் கொண்டு உண்டு, நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் என்ற ஒரு பாடலை கூட நாம் ஒருவரை அறிந்திருக்க கூடும். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும், நீதி சமாதானம், நீதி சமாதானம், நீதி சமாதானம் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். நீதியும் சமாதானமும் நிறைந்த வாழ்வு, நீதி நிறைந்த வாழ்விலே சமாதான வாழ்வினை அங்கு நாம் கண்டுகொள்ள முடியும். என்று நீதிக்கு இடமே கிடையாது. நீதி நிறைந்த வாழ்வினை எங்குமே காண முடியவில்லை. சமாதானம் வேண்டும், சமாதானம் எங்குமே இல்லை, அமைதலிலிருந்து காணப்படுகின்றது. காரணம் என்ன? அநீதியின் செயல்தான் எங்குமே எல்லா இடத்திலும் நிறைந்து காணப்படுவதை நாம் பார்க்க முடிகின்றது. குடும்பங்களானாலும் சரிதான், சமூகத்திலானாலும் சரிதான், திருச்சபைகளானாலும் சரிதான், நாட்டிலானாலும் சரிதான், அநீதிதான் இன்றைக்கு மேலோங்கி நிற்கின்றது. அப்படி என்றால் சமாதானம் எவ்வாறு உருவாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநீதியின் செயல்கள் அகற்றப்பட்டு நீதி நிறைந்த வாழ்வு வாழ்வதற்கு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் போதுதான் ஆண்டவர் தருகின்ற அமைதலான வாழ்வினை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வை குறித்து சிந்தித்து சமாதானத்தின் வாழ்விலை வேண்டும் என்று விரும்புகின்ற அனைவரும் அதை பெற்றுக்கொள்ள கூடாமல் வாழ்விலை காணப்படுகின்ற அநீதியின் செயல்களை வாழ்க்கை விட்டு அகற்றிவிட்டு அவர் தருகின்ற சமாதானத்தின் வாழ்வினை பெற்றுக் கொள்வதற்கு, நீதி நிறைந்த வாழ்வை வாழ்வதற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நினைக்கலாம், நாங்கள் நீதி நிறைந்த வாழ்வு வாழ்கின்றோம் என்று. ஆண்டவருடைய பார்வையிலே அது நீதியாக அமைய வேண்டும். அப்படி என்றால் தான் சமாதானத்தினை வாழ்விலே பெற்றுக் கொள்ள முடியும். ஆகவே வாழ்வை குறித்து சிந்தித்து அநீதி செயல்களை வாழ்வை விட்டு அகற்றிவிட்டு நீதி நிறைந்த வாழ்வு வாழ்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நல் உறவுடன் வாழ்கின்ற நேரத்தில் ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை வாழ்விலே பெற்றுக்கொள்ள முடியும். சாலமோனுடைய ஆட்சி காலத்தில் தீரு அரசர் ஈராமுடன் சாலமோன் நல் உறவினை அவர் வைத்திருக்கின்றார்.
ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனத்திலே இருவரும் அமைதியின் உடன்படிக்கை செய்தார்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதனால் ஆலயம் கட்டுவதற்கு தேவையான மரங்களை ஈராம் அவருக்கு கொடுக்கின்றார். சாலோமோன் ஈராமின் வீட்டாருக்கு 20,000 கலம் கோதுமையும் 200 குடம் ஒலிவ எண்ணெயும் ஆண்டுதோறும் அவருக்கு கொடுக்கின்றார். 2 பேரும் உடன்படிக்கையின் உறவிலே நிலைத்திருந்தபடியினாலே நாட்டில் உள்ள பொருட்களை அவர்கள் பரிமாறி கொண்டார்கள். நட்புறவுடன் வாழ்வது சமாதானத்தின் அடையாளம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இரு தரப்பினருக்கிடையே ஏற்படக்கூடிய நட்பு ஒற்றுமை அது சமாதானத்தை தருகின்றது. அவ்வாறு நாடுகளுக்கிடையே நட்புறவு ஏற்படுகின்ற நேரத்தில் அப்பொழுதுதான் சமாதானத்தை நாடுகளுக்குள்ளாக நாம் கண்டுகொள்ள முடியும். ஆகவே நட்புறவு உருவாகுவதற்கு ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடவும், அந்த நட்புறவு வாழ்க்கையிலே உருவாகுவதற்கு தடையாக காணப்படுகின்ற பகைமையின் செயல்கள் வாழ்க்கை விட்டு அகற்றப்படுகின்ற நேரத்தில் ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை அதன் பின்புதான் எல்லா சூழ்நிலையிலும் வாழ்க்கையிலே பெற்றுக் கொள்ள முடியும். ஆகவே நட்புறவின் அனுபவம் எவ்விதமாக காணப்படுகின்றது என்று சிந்தித்து இந்த நட்புறவினை வாழ்விலே, குடும்பத்திலே, சமூகத்திலே நாம் வாழ்கின்ற எல்லா மக்களிடத்திலும் நாம் ஏற்படுத்தி அந்த நல்ல உறவிலே நிலைத்திருந்து வாழும்போது அமைதலான வாழ்வினை நம்முடைய வாழ்விலே நாம் வாழ முடியும். அது மட்டுமல்ல, கடவுள் அமைதியின் உடன்படிக்கையினை மனிதர்களோடு அவர் ஏற்படுத்த விரும்புகின்றார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 48வது அதிகாரம் 18வது வசனத்திலே படிக்கும் போது, இறை வார்த்தைக்கேற்ப வாழும் போது அவர் தருகின்ற சமாதானம் நதியை போன்றிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் குறையாத சமாதானத்தை ஆண்டவர் தருகின்றார். அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து ஆண்டவர் கேட்ட முறைமையில வாழ்கின்றவருடைய வாழ்க்கையிலே குறையாத சமாதானம், அமைதலான வாழ்வு, எல்லாவற்றிலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் சமாதானம் வாழ்க்கை விட்டு அகலக்கூடாமல் மகிழ்ச்சியான வாழ்வினை அவர்கள் வாழ்விலே வாழ்கின்றார்கள். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 9வது வசனத்திலே பவுலடிகளார் சொல்லுகின்றார், அவரிடத்திலிருந்து கற்றும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளை செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் ஆண்டவர் உடனிருப்பார் என்று குறிப்பிடுகின்றார். சமாதானத்தின் ஆண்டவர் உடனிருந்து அனைவரையும் சமாதானத்தின் பாதையிலே நடத்த வேண்டும் என்றால் அவரிடத்திலிருந்து கற்று கேட்டு கண்டு இருக்கின்றவைகளை வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுது ஆண்டவர், சமாதானத்தின் ஆண்டவர் உடனிருந்து மகிழ்ச்சியான பாதையிலே கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். சமாதானத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகின்ற அனைவரும் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு காணப்படுகின்றது என்று நாம் சிந்திக்க வேண்டும். சமாதானத்தின் ஆண்டவர் அனைவரோடும் கூட இருக்கின்றார். அனைவருக்கும் அமைதலான வாழ்வினை, சமாதானத்தின் வாழ்வினை தருவதற்கு விரும்புகின்றார். அந்த சமாதானத்தினை வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அநீதியின் செயல்கள் வாழ்க்கை விட்டு அகற்றப்பட வேண்டும். எல்லா தரப்பு மக்களோடு ஒரு அன்புறவிலே, நட்புறவிலே நிலைத்திருந்து வாழ்கின்ற அனுபவம் வாழ்விலே வர வேண்டும். இதை வார்த்தைக்கு ஏற்ப வாழ்கின்ற அனுபவத்தை வாழ்விலே ஏற்படுத்திக் கொள்ளும் போது சமாதானத்தின் ஆண்டவர் உடனிருந்து நல் வாழ்வினை தந்து ஒவ்வொருடைய வாழ்வையும் சமாதானத்தின் பாதையிலே ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்துவதை வாழ்விலே கண்டுகொள்ள முடியும். இரண்டாவது, சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்கள் அவருடைய மக்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். என்று குடும்பத்திலானார் சரிதான், சமூகத்திலானார் சரிதான், திருச்சபையிலானார் சரிதான், உலக நாடுகளில் எங்குமே வன்முறையின் மூலமாக அமைதல் இழந்து காணப்படுவதை நாம் காண முடிகின்றது. வன்முறை அதிகரிக்கும் போது அங்கு சமாதானத்தை நாம் காணவே முடியாது. அதை நாம் எல்லா வகையிலும் நாம் காண முடியும். வாழ்வலானார் சரிதான், குடும்பத்திலானார் சரிதான், வன்முறை வருகின்ற நேரத்தில் சமாதானமானது அந்த இடத்தை விட்டு அது அகன்று விடுகின்றது. வாழ்கின்ற மனிதன் அமைதியின் ஊடகங்களாக மாறுவதற்கு அனுதினமும் தங்களை புத்தாக்கம் செய்ய வேண்டும். இயேசுநாதர் மலைப்பொழிவிலே கூறின செய்தியிலே
மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 9வது வசனத்திலே ஆண்டவர் குறிப்பிடுகின்றார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பேறு பெற்றவர்கள், அவர்கள் கடவுளுடைய மக்கள் என்று கூறுகின்றார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள்தான் ஆண்டவருடைய மக்கள். அப்படி என்றால் ஆண்டவருடைய மக்கள் சமாதான குலைச்சலை ஏற்படுத்துவதற்கு ஏதுவாக அவர்கள் வாழ மாட்டார்கள். அவர்கள் சமாதானத்தின் கருவிகளாக அவர்கள் வாழ்வார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்றால் ஆண்டவருடைய மக்களாக அவர் அருட்பணியினை நிறைவேற்றுகின்ற அனைத்து மக்களும் சமாதானத்தின் கருவிகளாக காணப்படுகின்றோமா, அல்லது சமாதான குலைச்சலை வாழ்விலே, குடும்பத்திலே, சமூகத்திலே, திருச்சபையிலே எங்குமே ஏற்படுத்துகின்ற மக்களாக, சமாதான குலைச்சலை ஏற்படுத்துகின்ற மக்களாக காணப்படுகின்றோமா என்று சிந்தித்து சமாதான குலைச்சலை ஏற்படுத்துகின்ற எல்லா விதமான சூழ்நிலைகளையும் வாழ்க்கை விட்டு அகற்றிவிட்டு சமாதானத்தின் கருவிகளாக வாழ்வதற்கு வாழ்வை அமைத்துக் கொள்ளும் போது அப்பொழுதுதான் ஆண்டவர் தருகின்ற வளமான வாழ்வினை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கொலம்பியா நாட்டின் அரசு படைகளுக்கும் கிளர்ச்சியாளர்களாகிய மார்க்சிஸ்ட் கொரில்லா படையினருக்கும் இடையே 52 ஆண்டுகள் உள்நாட்டு போரானது நடந்தது. இதிலே 2,60,000 பேர் கொல்லப்பட்டார்கள். கொலம்பியா நாட்டின் அதிபர் ஜுவான் மேனுவேல் சாண்டேஸ் என்பவர் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் 4 ஆண்டுகள் அமைதிக்கான பேச்சுவார்த்தையினை நடத்தி அதிலே வெற்றியும் கண்டார். ஆகவே அமைதிக்காக உழைத்த உழைப்பிற்கு கொலம்பியா நாட்டு அதிபர் ஜுவான்ஸுக்கு நோபல் பரிசு அவருக்கு கொடுக்கப்பட்டது. சங்கீத புஸ்தகத்திலே 107வது சங்கீதம் 29-30 வசனங்களை நாம் படிக்கும் போது, புயல் காற்றை அவர் பூந்தெண்டலாக மாற்றினார், அமைதி உண்டானதனால் அவர்கள் மகிழ்ச்சியுற்றனர் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் புயல் காற்றெல்லாவற்றையுமே பூந்தெண்டலாக மாற்றுகின்ற ஆண்டவர். அமைதி உண்டாகும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்கின்றனர். அப்படி என்றால் ஆண்டவரை நம்பி வாழும்போது, அவர்களை நிலைத்திருந்து வாழும்போது வாழ்க்கையிலே வருகின்ற சமாதான கேடுகள் உருவாகுவதற்கு ஏதுவாக தீயவன் கொண்டு வருகின்ற எல்லா தீவின் காரியங்கள், சமாதான கேடுகளை உருவாக்குவது தீயவன் சாத்தான். சமாதானமோடு காணப்படுகின்ற குடும்பங்கள் அதை எப்படியெல்லாம் சமாதான கேடுகளுக்குள்ளாக மாற்றுவது, எப்பொழுதுமே சாத்தான் மகிழ்ச்சியுடன் வாழ்வதை விரும்புவதை கிடையாது. அது எந்த சூழ்நிலையில் எடுத்தாலும் சரிதான். அதை எப்படியெல்லாம் சமாதான கேடுகளாக மாற்ற வேண்டும், புயலடிக்கின்ற ஒரு அனுபவத்தை வாழ்வினை குடும்பங்களில் ஏற்படுத்த வேண்டும் என்று அவன் முயற்சி செய்வான். அதில் வெற்றியினை காண வேண்டும் என்றால் ஆண்டவரிலே நம்பிக்கை வைத்து சமாதானத்தின் ஆண்டவரிலே நாம் நிலைத்திருந்து வாழும் போது புயல் காற்றை அவர் பூந்தெண்டலாக மாற்றி அமைக்கின்றார். அமைதல் உண்டாகும் போது மகிழ்ச்சியினை கண்டுகொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு புதிய வாழ்வினை ஆண்டவர் ஏற்படுத்தி தருகின்றார். ஆகவே ஆண்டவருடைய மக்களாக அருள்பணியினை நிறைவேற்றுகின்ற அனைவரும் கிறிஸ்துவில் அமைதியினை பகிர்வதற்கு ஏதுவாக வாழ்வதற்கு நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். சமாதானத்தின் கருவிகளாக மாறுவதற்கு அனைவரும் தங்கள் வாழ்க்கையை அமைத்து வாழ்கின்ற நேரத்தில் சமாதானத்தின் ஆண்டவர் உடனிருந்து எந்த தீமைகளும் வராத நிலைமையில் காத்து மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு ஏற்ப கர்த்தர் நடத்துவதை வாழ்விலே கண்டுகொள்ள முடியும். கடைசியாக சமாதானம் இறையரசின் அடையாளம் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளை குறித்த பயம் வாழ்க்கையிலே வரும்போது மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலே படிக்கின்ற நேரத்தில் போர்க்கருவி விவசாய கருவிகளாக மாற்றமடையும், பட்டயங்கள் மண்வெட்டிகளாக மாறும், ஈட்டிகள் அறிவாள்களாக மாற்றப்படும், ஒரு இனத்திற்கு எதிராக இன்னொரு இனம் பட்டயம் எடுக்க மாட்டார்கள், யுத்தம் இல்லாமல் மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு அமைவது இறையரசின் அடையாளம். எப்படி அழிவுக்கு ஏதுவான சிந்தனைகள் மாற்றப்பட்டு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையிலே மக்கள் நினைந்து வாழ்கின்ற வாழ்வு வருவது தான் இறையரசின் அடையாளம், அனுபவம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்று மனிதன்
வீரியம் மிக்க அணுகுண்டுகள், நியூட்ரான் குண்டுகள் இவைகளை தயாரித்து நாடுகள் ஒன்றை ஒன்று அழிப்பதற்கு முயற்சி செய்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாட்டினரும் இவ்வாறு அழிவை ஏற்படுத்துவதற்கு அதற்குரிய அணு ஆயுதங்களை பெருக்குகின்ற ஒரு சூழ்நிலையிலே காணப்படுவதை நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. இப்படிப்பட்ட அழிவின் சிந்தனைகள் அகற்றப்பட்டு கடவுள் படைத்த அழகிய உலகம் அமைதியின் உலகமாக மாற்றப்பட வேண்டும். அந்த தினமும் அதற்காக நாம் மன்றாட வேண்டும். எப்படி அழிவை ஏற்படுத்துவதற்கு காரணமாக உருவாக்கப்படக்கூடிய தீய சிந்தனைகள், பட்டயங்களை உருவாக்கக்கூடிய காரியங்கள், போர்க்கருவிகளை உருவாக்கக்கூடிய காரியங்கள் அல்லது தீமையான காரியங்களை ஏற்படுத்துகின்ற அனுபவங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு கடவுள் படைத்த இந்த உலகம் அமைதியின் உலகமாக மாற்றப்படும்படியாக அந்த தினமும் நாமும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். 1 ராஜாக்களின் புத்தகம் 4வது அதிகாரம் 25வது வசனத்திலே சாலோமோனுடைய நாட்களில் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் இடங்களிலே அவர்கள் சுகமாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு சமூகத்தில் உள்ள எல்லா தரப்பு மக்கள் ஒன்றாக இணைந்து சுகமாக வாழ்வது இறையரசின் வாழ்வு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா தரப்பு மக்களும் ஒன்றாக இணைந்து வாழ்கின்ற வாழ்வு உலகத்திலே, சமூகத்திலே, நாட்டிலே எங்கும் உருவாக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை மனித வாழ்க்கையிலே வருகின்ற நேரத்தில் அதான் இறையரசின் வாழ்வின் அனுபவம் என்பதை அறிந்து அவ்விதமான ஒரு வாழ்வின் அனுபவம் உருவாக்குவதற்கு அன்னதனும் ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாட வேண்டும். சகரியா தீர்க்கன் கூறுகிறார் 9வது அதிகாரம் 10வது வசனத்திலே, கடவுளின் ஆட்சி ஒரு கடல் முதல் மறு கடல் வரைக்கும் நீதி தொடங்கி பூமி எல்லை வரைக்கும் இருக்கும். மக்கள் யுத்தம் இல்லாமல் சமாதானத்துடன் வாழ்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சமாதானத்தின் வாழ்வு இந்த உலகத்தில் உருவாக வேண்டும். அதற்கு நாம் செய்கின்ற அருள் பணி எங்கும் சமாதானம் வெளிப்படுவதற்கு ஏதுவாக அமைய வேண்டும். இந்த வாழ்வை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். சமாதானத்தை தருகின்ற ஆண்டவர் அனைவரோடும் கூட இருக்கின்றார். அனைவரையும் சமாதானத்தின் பாதையில் நடத்துவதற்கு விரும்புகின்றார். அவர் தருகின்ற சமாதானத்தை வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்கு வாழ்க்கையிலே காணப்படுகின்ற எல்லா விதமான அநீதி செயல்கள் அனைத்தையும் வாழ்க்கை விட்டு அகற்றிவிட வேண்டும். நாம் செய்கின்ற அருள்பணியின் மூலமாக சமாதானத்தின் கருவிகளாக வாய்க்கால்களாக மாறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றமடைய செய்ய வேண்டும். எங்கும் சமாதானம் ஏற்படுவது இறையரசின் வெளிப்பாடு. அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் எல்லா விதத்திலும் இந்த உலகத்திலே, சமூகத்திலே, நாட்டிலே, திருச்சபையிலே உருவாக்கப்படுவதற்கு மாற்றுகின்ற அருட்பணிகள் அதற்கு ஏதுவாக அமைவதற்கு என்னதும் ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடி ஆண்டவருடைய சுத்தப்படி வாழ்ந்து அவர் தருகின்ற சமாதானத்தை அனைத்து நிலைமையிலும் கண்டுகொள்வதற்கு வாழ்வை அமைத்துக் கொள்ள முற்படும். ஆண்டவருடைய சமாதானம் தொடர்ந்து அனைத்து மக்களோடு நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆமென். இறை வார்த்தையை கேட்டு நாம் இந்த விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் ஆடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்த்தில் எழுந்திருந்தார். மறுமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்திலே வைத்திருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் பாவம் மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஞான பாடல் 255 பாடுவோம். நான் உம்மை முழு மனதால் சிநேகிப்பேன் என் இயேசுவே, நான் உம்மை நித்தம் வாஞ்சையால் பின்பற்றுவேன் என் ஜீவனே. ஞான பாடல் 255 எடுத்து பாடுவோம்.
செய்வோம். சமாதானத்தின் வாழ்வினை அனைத்து மக்களுக்கும் தந்து சமாதானத்தின் பாதையிலே அனைவரையும் காத்து நடத்துகின்ற பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்கு பார்த்தாலும் அமைதல் இழந்து சமாதானம் இழந்து மக்கள் சமாதானத்திற்காக பல்வேறு முயற்சியினை எடுக்கின்ற ஒரு காலத்திலே வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சமாதானத்தை தருகின்றவர் ஆண்டவர். அவர் தருகின்ற சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் வாழ்க்கை எவ்வாறு காணப்படுகின்றது? ஆண்டுடைய வார்த்தைகளை படித்திருக்கின்ற அனைவரும் ஆண்டவர் தரக்கூடிய சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக காணப்படுகின்ற எல்லா விதமான தீமை செயல்களை வாழ்வை விட்டு அகற்றிவிடும் போது ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை வாழ்விலே, குடும்பங்களிலே, திருச்சபையிலே, சமூகத்திலே, நாட்டிலே எங்கும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாட்டிலே நான் பார்க்கின்ற நேரத்தில் வன்முறையின் மூலமாக, அந்த ஆயுதங்களின் மூலமாக அழிக்கக்கூடிய சிந்தனையிலே தலைவருடைய சிந்தனைகள் காணப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இது அழிவை ஏற்படுத்திவிட்டோம். ஆகவே இப்படிப்பட்ட சிந்தனையிலே கடந்து செல்லாமல் ஒரு நட்புறவினை நாடுகளுக்குள்ளாக ஏற்படுத்தி, நட்புறவின் ஐக்கியத்தை ஏற்படுத்தி, அதன் மூலமாக சமாதானத்தோடு வாழ்கின்ற ஒரு அனுபவத்தை நாட்டிலே கர்த்தர் உருவாக்கி தரும்படி செய்திருக்கிறார். எல்லாரும் சமாதானத்தோடு வாழ்வதற்கு ஏதுவாக ஆண்டவரிலே நிலைத்திருந்து வாழ்வதுடன் தாங்கள் ஆற்றுகின்ற பணிகள் அனைத்தும் சமாதானத்தின் கருவிகளாக காணப்படுகின்ற அனுபவத்தை தங்கள் வாழ்விலை ஏற்படுத்திக் கொள்ள ஆண்டவர் அருள்தார். வார்த்தையினை கேட்ட அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதி. ஆண்டவருடைய வார்த்தையினை நிலைத்திருந்து ஆண்டவர்க்கேற்ற முறைமையில் வாழ்ந்து ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ கர்த்தர் அருள்தார். சமாதானத்தின் ஆண்டவர் எப்பொழுதும் அனைவரோடு நிறைவாக தங்கியிருந்து அனைவரை ஆசீர்வதித்து மகிழ்ச்சியின் பாதையிலே தொடர்ந்து வழி நடத்தி காத்துக்கொள்ளே இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் பிதாவே. சமாதானத்தோடு வாடுங்கள். சமாதானத்தின் ஆண்டவர் அனைத்து குடும்பத்தின் மக்களோடு, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களோடு எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பாராக. இந்த ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோ, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய நிறைவான ஆசீர்வாதம் அனைவரோடும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக.